புதுசாக ஏதாவது ஒன்று யாருமே கூட இல்லாமல் நான் மட்டும் தனியாக சமைக்க போகிறேன் அப்படின்னா ரெசிபியை சொல்லும்போது நல்லா தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு அதை சமைக்கும்போது அந்த ரெசிபிக்கு தேவையே இல்லாத அவுட் ஆஃப் சிலபஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஏதோ பண்ணிட்டு கிடப்பேன். அப்புறம் சில டைம் தெரியாமல் எதையாவது மறந்து போய் போட்டுருவேன், சில டைம் மறந்து போய் தெரியாமல் போடாமல் விட்டுருவேன். ஆனால் எப்படி பண்ணாலும் டேஸ்ட் மட்டும் ஏதோ ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துடுவேன். அந்த வகையில் நானே என்னை வந்து பாராட்டிப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பூண்டு மிளகு சோறு அப்படின்னு ஒரு ரெசிபி. அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுனோடனே காலாம் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு காஞ்ச மிளகா போட்டுட்டு நியாயமாக பார்த்தா அடுத்து பூண்டு தான் போட்டிருக்கணும். ஆனால் நான் மறந்து போய் வெங்காயத்தை போட்டேன். பூண்டு சோறுனா பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி எனக்கு என்னடானா கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகிடுச்சு. சரி, இட்ஸ் ஓகே, வதங்கும் போது பூண்டு வாசம் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்துச்சுன்னா ரெசிபி வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நல்லாவே ஸ்மெல் வந்துச்சு. அப்பாடா, வாசனை நல்லா வருது, கண்டிப்பாக டேஸ்ட்டே எப்படியாவது நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சைடுஸும் பண்ணி முடிச்சுட்டு சோறு போட்டு எடுத்து கிளறிட்டேன். இந்த சோறில் பூண்டுக்கு அப்புறம் முக்கியமான ஒன்று மிளகுத்தூள் தான். அதையும் நல்லா தூவி விட்டு கிளறி இறக்கிட்டேன். உண்மையே சொல்லணும்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கடையில் கோபி ரைஸ் சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து அது மாதிரியே, ஆனால் அதை விட நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் நம்பலனால அதான் நிஜம்.